Hi guys, welcome to the channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SQL ஒரு 50 questions பார்க்க போறோம். இந்த 50 questions it will cover all the concepts. ஸோ இந்த 50 கொஸ்டினும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த 50 கொஸ்டினும் SQL இருக்கிற எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 50 கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து SQL இன்டர்வியூலையும் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும் SQL அப்படின்னா நீங்கள் இந்த 50 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா பேசிக் டு மாஸ்டர் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த 50 கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும், இப்போ வந்து பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக SQL நீங்கள் எந்த கொஸ்டின் இன்டர்வியூவில் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 5 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். பேசிக் SQL, ஜாயின்ஸு, அக்ரிகேஷன் அண்ட் குரூப்பிங், சப்குவரிஸ் அண்ட் விண்டோஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம SQL கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் SQL பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு 5 டேபிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் டேபிள் வந்து எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், சேல்ஸ் டேபிள் அண்ட் ப்ராடக்ட் டேபிள் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, மேனேஜர் ஐடி, சேல்ஸ், ஹைரிங் டேட் காலம் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. அப்புறம் வந்து சேல்ஸ் டேபிளில் சேல்ஸ் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி, சேல்ஸ் டேட் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து ப்ராடக்ட் டேபிளில் நமக்கு ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 டேபிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த 50 கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த 15 கொஸ்டினையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி 10 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு இந்த 10 கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் தெரிஞ்சாலும் அந்த கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுவோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம இந்த 10 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த SQL லைட் ஆன்லைன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் 4 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதில் டேட்டா ஆஸ் பர் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்து லோக்கலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் இந்த லைட் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரீனா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபெச் ஆல் தி எம்ப்ளாயி. நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம ஒரு பார்ட்லேயும் நம்ம வந்து இது வந்து கொஸ்டின் வந்து ஹார்டராக ஆக போகுது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த 50 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிகம் அ மாஸ்டர் இன் SQL. ஸோ அது வந்து ரொம்ப அது தகுந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி நான் SQL கொஸ்டின்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபெச் ஆல் தி எம்ப்ளாயீஸ். ஸோ எல்லா எம்ப்ளாயும் இருக்கிற எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற எல்லா எம்ப்ளாயும் ஷோ பண்ணணும். அதுக்கு என்ன சின்டாக்ஸு? செலக்ட் வந்து செலக்ட் பண்ணும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் என்னென்ன அவுட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக எல்லா காலமும் வேணும். அதுக்கு ஸ்டார் ஃப்ரம்ங்கிறது வந்து எந்த டேபிள் இருந்து நம்ம டீட்டெயில்ஸ் வேணும், எம்ப்ளாயி டேபிள். ஸோ இப்போ query ரன் பண்ணால் ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ ஆஸ் பர் ரெக்குயர்மெண்ட் என்ன? ஃபெச் ஆல் தி எம்ப்ளாயீஸ், ரைட்? நமக்கு வந்து எல்லா எம்ப்ளாயும் ஃபெச் பண்ணிட்டோம். அதுக்கு என்னது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ரெண்டாவது கொஸ்டின் என்ன? செலக்ட் எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரிஸ். இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு வந்து இந்த எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி மட்டும் ஷோ பண்ணணும், வேற எந்த காலமும் ஷோ பண்ண தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டாருக்கு பதிலாக செலக்ட் எம்ப்ளாயி நேம் காலம் கமா சேலரி காலம். ஸோ 2 காலத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ரன் பண்ணால் ஸோ நீங்கள் வந்து நமக்கு எம்ப்ளாயி நேமும் அதோடைய சேலரி மட்டும் காலம் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ மூணாவது கொஸ்டின் ஃபெச் த எம்ப்ளாயி வேர் மேனேஜர் ஐடி இஸ் நாட் நல். ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயி எல்லா காலம் வேணும், பட் என்ன கண்டிஷன்னா மேனேஜர் ஐடி வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ரெக்குயர்மெண்ட். இப்போ ஃபில்டரிங் பண்ணணும் கரெக்டாக. இப்போ வந்து மேனேஜர் ஐடி வந்து நாட் நல் வேல்யூ மட்டும் ஃபில்டர் பண்ணணும் கரெக்டாக. அப்போ அதுக்கு வந்து ஃபில்டரிங் என்ன யூஸ் பண்ணணும்? வேர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். வேர் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது கான்செப்ட் எல்லாம் தெரியணும், ஒரு சின்டாக்ஸும் உங்களுக்கு தெரியணும். நான் ஆல்ரெடி ஒரு SQL டுட்டோரியல் சீரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சீரீஸில் இப்போ கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சீரிஸ் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இந்த 50 கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ ஃபில்டரிங் கண்டிஷனில் வேர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். எந்த காலத்தை பொறுத்து பண்ணணும்? அப்போ வந்து மேனேஜர் ஐடி காலம், மேனம் ஐடி கார்டு என்னவா இருக்கணும்? இஸ் நாட் நல்லா இருக்கணும். இஸ் நாட் நல்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புரியும், ஜஸ்ட் இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். நமக்கு அதுதான் SQL உடைய ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ வந்து நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ், இப்போ வந்து மேனேஜர் ஐடி நாட்னல் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். ஆஸ் பர் ரெக்குயர்மெண்ட் நம்ம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கவுண்ட் தி எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஐடி 3. டிபார்ட்மெண்ட் ஐடி 3ல் இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும், அதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இப்போ என்ன பண்ணணும், வேர் இஸ் ஃபில்டரிங்னாவே வேர் கண்டிஷன், வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 3 அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும். வேர் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் 3. ஸோ நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி 3 இருக்கிற எம்ப்ளாயீஸ் ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டோம். ஸோ இல்லை, இங்கே இப்போ என்னன்னா கவுண்ட் பண்ணணும். ஃபில்டரிங் இப்போ கவுண்ட் பண்ண சொல்லலை. ஸோ ஃபில்டர் பண்ண கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ கவுண்ட் ஸ்டார் கொடுத்துட்டோம்னா கவுண்ட் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன், நமக்கு 2 எம்ப்ளாயி. ஸோ ஆஸ் பர் ரெக்குயர்மெண்ட் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், fetch the distinct department ID in the employee table. ஸோ இப்போ எம்ப்ளாயி டேபிளில் நமக்கு டிஸ்டிங் வேல்யூ மட்டும் வேணும். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் வேண்டாம். ஸோ என்ன எதை பொறுத்து வேண்டாம்னா டிபார்ட்மெண்ட் ஐடி டிஸ்டிங் வேல்யூ மட்டும் வேணும் நமக்கு. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த எம்ப்ளாயி டேபிளில் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ரிசர்வ் பண்ணணும். அதுக்கு வந்து டிஸ்டிங்க்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இது இருக்குது, சின்டாக்ஸு. செலக்ட் டிஸ்டிங்க்ட் காலம் நேம். இப்போ காலம் நேம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி டிஸ்டிங் வேல்யூ மட்டும் கிடச்சிரும். 1 2 3 நல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 5th கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். 6th கொஸ்டின், சார்ட் த எம்ப்ளாயி பை சேலரி இன் டிசெண்டிங். ஸோ சார்ட் பண்ணுறக்கு இப்போ ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிளில் சார்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணால் ஆர்டர் பை. நீங்கள் ஆர்டர் பை எதை பொறுத்து, சேலரி பொறுத்து பண்ணணும். இப்போ என்ன ஆர்டரில், அசெண்டிங்கா டிசெண்டிங். இப்போ வந்து பை டிஃபால்ட் அசெண்டிங், நமக்கு வந்து டிசெண்டிங்கில் பொறுத்து பண்ணணும். ஸோ அதுதான் ரெக்யர்மெண்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் ஐடி சேலரி டிசெண்டிங்னு கொடுத்துட்டோம்னா, இப்போ சேலரி பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்னா ஹையஸ்ட் சேலரி வந்து டாப்பில் வந்துடும். அப்போ ஹையஸ்ட் சேலரி 90,000 வந்துடும். அப்போ வர 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 கீழே கமிஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் ஆர்டர் பண்ணிட்டோம் டிசெண்டிங்கில். ஓகேங்களா, நம்ம அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 7வது கொஸ்டின் என்னது, செலக்ட் த டாப் 3 ஹையஸ்ட் பெய்டு சேலரி. இப்போ வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இதில் நமக்கு இப்போ ஆர்டர் பண்ண டேட்டாவில் நமக்கு ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட் மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங். இப்போ நமக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இதில் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட் மட்டும் தான் ஷோ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், லிமிட். ஸோ லிமிட் இருக்கு. லிமிட் வந்து 3. ஸோ 3 ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தானே வேணும். அப்போ லிமிட் 3 இப்போ கொடுத்துட்டோம்னா நமக்கு டிசெண்டிங்கில் 3 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, அப்போ வந்து நம்ம 7th கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்தது 8th கொஸ்டின், ஆல் தி எம்ப்ளாயீஸ் where the salary is between 70,000 and 90,000. இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும், எம்ப்ளாயீஸ் வந்து சேலரி வந்து 70,000லேருந்து 90,000 இருக்கிற எல்லா எம்ப்ளாயும் ஷோ பண்ணணும். அது வந்து இன்க்ளூசிவ், 70,000 இன்க்ளூடடாக இருக்கணும், 90,000 இன்க்ளூடணும். ஃபில்டரிங் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும், வேர் நம்ம என்ன இது யூஸ் பண்ண போகிறோம், என்ன காலத்தை பொறுத்து, சேலரி காலத்தை பொறுத்து. அப்போது பிட்வீன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 70,000 ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ வந்து 90,000. ஸோ இப்போ வந்து 90,000 ஆப்ரேட்டர் பிட்வீன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பிட்வீன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகாமல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து நமக்கு கிரேட்டர் தென் சேலரி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70,000 அண்ட் அடுத்தது என்ன வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன, சேலரி லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 90,000. ஸோ இப்போ கொரி ரன் பண்ணாலும் அதே அவுட்புட் கிடைக்கும். ஸோ நமக்கு 2 லாஜிக் யூஸ் பண்ணியும் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கரெக்டாக. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், 9th கொஸ்டின் என்னன்னா, ஃபில்டர் தி எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் 1. இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபில்டர் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர், ஃபில்டரிங்னாவே வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ கொரி கொடுத்து ரன் பண்ணால் நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது வந்து இப்போ 2வது டிபார்ட்மெண்ட் ஐடியும் வேணும் அப்படின்னா அண்ட் டெப்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 2 யூஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா நமக்கு 2 ரெக்கார்டும் வந்துடும்.
ஓ வி ஹாவ் போத் ரெக்கார்டும் ஷோ பண்ணணும் அப்படின்னா ஆர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் ஏன்னா ரெண்டு ரெக்கார்டும் செல் பண்ணி, ஏன்னா இது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது ஒரு ரோல. ஸோ இப்போ வந்து நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் டிஸ்ப்ளே பண்ணணும், அதான் ரெக்யர்மெண்ட். அப்போ வந்து 1 2 இருக்கிற ரெக்கார்ட்ஸை ஷோ பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஃபெச் ஆல் தி எம்ப்ளாயீஸ் வேர் தட் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. இப்போ வந்து ஏல ஸ்டார்ட் ஆகிற எல்லா எம்ப்ளாயும் ஷோ பண்ணணும். அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃபில்டரிங்கா இதுவும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர், இப்போ வந்து என்ன காலத்தை பொறுத்து பண்ணணும், எம்ப்ளாயி நேம் காலம் ஃபர்ஸ்ட் நேமை பொறுத்து பண்ணணும். இப்போ என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், லைக். லைக் ஏன்னா அதை இப்போ லைக்ல ரெண்டு இது இருக்கு, என்ன இருக்கு, அண்டர் ஸ்கோர் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு. பர்சன்டேஜ்னா எனி கேரக்டர், அண்டர் ஸ்கோர்னா சிங்கிள் கேரக்டர். நமக்கு என்ன, இப்போ வந்து சிங்கிள் கோட் ஸ்டார்ட் வித் ஏ அண்ட் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ வந்து இப்போ கொரி ரன் பண்ணால் ஏல ஸ்டார்ட் ஆகிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஷோ பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்து இன்னொரு காம்ப்ளெக்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏல ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அண்ட் எண்டு வித் எண்ணில் முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ரெக்கார்ட் மட்டும் ஷோ பண்ணும் அப்படின்னு. அண்ட் ஏன்னா போத் கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ எம்ப்ளாயி நேம் லைக், இப்போ இப்போ வந்து சின்டாக்ஸ் பர்சன்டேஜ் என், ஏன்னா இப்போ முன்னாடி என்ன கேரக்டர் எனக்குலாம் எண்டு வந்து எண்ணில் முடிஞ்சிருக்கணும். அப்போது இதே அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும், ஏல ஸ்டார்ட் ஆகி எண்ணில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டரிங் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பேசிக் எஸ்கியூஎல் டாபிக் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல நம்ம ஜாயின்ஸ் அந்த 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.